உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இறையேசுவில் பிரியமான உறவுகளே, பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு வாரத்தில் அன்னையாம் திரு அவை எம்மை அழைத்து நிற்கின்றது. இன்றைய முதல் வாசகமானது கடவுளின் ஞானமும் தீர்ப்புகளும் நமக்கு அறிவு கட்டாதவை. அவரது ஞானம் உலகோரின் போக்கிற்கு முரண்பட்டவை எனவும், இரண்டாம் வாசகமானது சாதாரண எளிய திருத்தூதரிடம் இயேசு தாம் யார் என்று கேட்கின்றார். இறை தந்தையின் தூண்டுதலால் அவர்தான் மெசியா என்று பேதுரு பதிலளிக்கின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து இயேசு யார் என்பதை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். எனவே ஏழையரின் உள்ளத்தோர் இறையாட்சியை கண்டுணர்வர். தூய உள்ளத்தோர் கடவுளை காண முடியும். நாமும் எம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி கடவுளையே அனைவரிலும் காண அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலத்தின் 21வது ஞாயிறு ஆண்டவருடைய பலியில் இணைய முதலில் எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் தனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Free.
ஜெபிப்போமாக. விசுவாசிகளின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்முடைய மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலிலே எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டங்கொள்ள செய்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவர் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 22, திருவசனங்கள் 19 தொடக்கம் 23. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கினியை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சியை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போரும் யூதா குடும்பத்தாரும் அவருக்கு தந்தையாவான். அந்நாளில் தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல் அடித்து வைப்பேன். அவர் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உம் பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரை உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்கின்றீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்து அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றுமுள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 33 தொடக்கம் 36 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக
ஏதாவது கிடைக்குமென முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 16வது அதிகாரம் வசனங்கள் 13 தொடக்கம் 20 முடிய. இயேசு பிலிப்பு செசாரிய பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், வேறு சிலர் எலியா என்றும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகிலே நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகிலே நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடர்களுக்கு கண்டிப்பாக கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை ஆண்டவர் பிலிப்பு செசாரிய பகுதியில் வைத்துத்தான் இந்த சீடர்களிடம் கேட்டார். பிலிப்பு செசாரிய பகுதி என்பது யூதேய பகுதி அல்ல. இன்னொரு விதமாக சொன்னால் கத்தோலிக்கர் வாழுகிற பகுதி அல்ல. அது கத்தோலிக்க பங்குக்கு வெளிப்பட்ட பகுதி, வெளியில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே பிற தெய்வங்களை வணங்குகிறவர்களும் பிற அரசர்களால் ஆளப்படுகிறவர்களும் இருக்கிற ஒரு பகுதியிலே வைத்துத்தான்
இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. எல்லா கடவுள்களுக்கும் மத்தியிலே, எல்லா ராசாக்களுக்கும் மத்தியிலே இந்த கேள்வி கேட்கப்பட்டதால் ராயப்பர் 2 விடை சொன்னார். நீர் மெசியான் என்று சொன்னார். 2வது நீர் கடவுளின் மகன் என்று சொன்னார். அன்பான சகோதரரே, இது ஒரு விசுவாச அறிக்கை. மெசியா என்றால் நீர் இந்த ராசாக்கள் இல்லை, எல்லா ராசாக்களுக்கும் நீர் ராசா என்று சொன்னார். 2வது நீர் வாழுகிற ஒரே ஒரு கடவுள், அவருக்கு நீர் மகன் என்று சொன்னார். இந்த விசுவாச அறிக்கையை நாங்களும் தான் செய்கிறோம் ஒவ்வொரு ஞாயிறு. எந்த கூச்சமும் இல்லாமல் செய்கிறோம், எந்த உணர்வும் இல்லாமல் புத்தியினால் நாங்கள் வெறுமனே செய்கிறோம். பாடமாக்கினது. சிலருக்கு பாடம் இல்லை, அதனால் சொல்கிற இல்லை. இப்போ இதை சொல்கிறதுக்கு முதல் நன்மையிலேயே பாடமாக்க வேணும், அல்லது உருவி பூச எடுக்க பாடமாக்க வேணும். நாங்கள் இதை உணர்ந்து ஒரு போதும் சொல்வதில்லை. சொன்னால் எங்களுடைய வாழ்வு வேறு விதமாக அமையும். எங்களால் ஆலயத்தில் இப்படி சும்மா இருக்க முடியாது, கொட்டாயை விட்டுக்கொண்டு ஆவன். ஏனென்றால் விசுவாச அறிக்கை என்பது வேறு விதமானது. உதாரணம் நான் கேட்கிறேன். வீட்டில் வைத்துக்கொள்வோம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சின்னொரு வாய் தர்க்கம் வந்துவிட்டது. இரவு 2 பேருக்கும் முகம் சரியில்லை. அவரவரே கதையாமல் படுத்து விட்டார்கள். காலையில் எழும்பி அவர் வேலைக்கு போகணும், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அம்மா சத்தம் போடாமல் படுத்திருப்பாவா, எழும்பி தன்னுடைய அலுவல்கள் செய்து தண்ணி போட்டு சாப்பாடு செய்து பிள்ளைகளை அனுப்பி விடுவாவா. 2 விதமான அம்மாக்கள் உண்டு. சிலரால் படுத்திருக்க முடியாது என்றால் அவர்களுக்கு தெரியும், படுத்திருந்தால் இங்கே ஒன்றும் நகராது, ஆகவே நான் என்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். அது கதையாட்டிலும் பரவாயில்லை, அவை தங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். அப்படி அனுப்பாவிட்டால் அன்று ஏதோ ஒரு சரியில்லாமல் குழப்பமாக எல்லாம் சரியில்லாமல் இருக்கும். இதுதான் ஒரு சரியான அம்மாவினுடைய நிலைமை. அந்த அம்மா அதை யோசித்து செய்வதில்லை. அவளுடைய இதயம் அவளுக்கு கட்டளையிடுகிறது. அவளுடைய இதயம் அவளை பழக்கி வைத்திருக்கிறது. எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த இதயம் அதை விடுவதில்லை, செய்யாமல் இருக்கார். விசுவாசம் என்பது இதுதான். விசுவாசம் என்கிறது நாங்கள் அறிக்கையிடுவதல்ல, எங்கள் இதயத்தால் இறைவனை நோக்கி சொல்வது. நீர் யார் எனக்கு என்று இதயத்தால் சொல்வது, மூளையால் சொல்வதில்லை. மூளையால் நாங்கள் சொல்ல வழிகிட்டதனால் தான் என்பான் சோதரே, நேரம் இருந்தால் பூசை, வசதி என்றால் கோயில் அலுவல், அப்படி இல்லாட்டி எங்கட வேலை என்று நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு காரணம், நாங்கள் விசுவாசத்தை புத்தியினாலே வாழ முற்பட்டு விட்டோம். புத்தியினாலே நாங்கள் உறவு கொள்ள முற்பட்டிருக்கிறோம். மற்றவர்களோடு பேசுவது, உறவு கொள்வதெல்லாம் எங்களுடைய புத்தியினால். அதனாலே நாங்கள் மற்றவர்களை பயன்படுத்த அறிந்திருக்கிறோம், அன்பு செய்யவில்லை. அவர்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரயோசனமோ, அவர்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்காக செய்வார்களோ அவ்வளவு தூரம் நாங்கள் அன்பு செய்வோம். அது புத்தி செய்வது. இதயம் அப்படி செய்வதில்லை. அதனாலே தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு யார்? யாரை தேடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாய்? ஏன் வந்திருக்கிறாய்? யார் என்று நினைத்து என்னிடம் வந்திருக்கிறாய்? எழுந்து நின்று எங்கள் விசுவாசத்தை மீண்டும் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர்.
இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்போம். வாழும் கடவுளே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் திருமகன் விட்டு சென்ற பணிகளுக்கும் நேரிய வழியிலும் தூய்மை நிறைந்த வாழ்க்கையிலும் சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாம் யாரன் என்று என்பதை சீடர்களுக்கு உணர்த்திய இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மத இன மொழி வேறுபாடின்றி நாட்டை நீதியின் பாதையிலும் அமைதியின் ஒளியிலும் வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீரே மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வெல்ல இறைவா, மாறிவரும் நவீன உலகில் சிக்கி மாணவ மாணவிகள் தங்களது எதிர்கால வாழ்வை சீர்குலைத்து விடாமல் சீரிய முறையில் தங்கள் வாழ்வை மாற்றியமைத்து கொள்ளவும், பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் பரீட்சைக்கு தோற்றி தம் முயற்சிக்கேற்ற பலனை வெற்றியாக பெற்றிடவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி கொண்டு வருகிற வேண்டுதல்களை தயவாய் தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். சகோதரரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பலி ஆண்டவருக்கு வந்ததாயிருக்க சபியுங்கள். ஆண்டவரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் விதிப்பதை ஏற்றுக்கொள்வாராக.
தந்தையே, ஒரு முறை ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீர். உம்முடைய திரு அவையிலே ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை எங்களுக்கு கெனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உம்முடைய இறையல்வின் ஆதரவை தருகிறீர். மனித தன்மையின் சாகுந்தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக மாற்றி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பெருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவில்லாத மாட்சிமை உமக்கே உரியது என்பதை உணர்கிறோம். ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் பெரும்பளவும் உமது அக்னியாலே கேடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக பலியாகிற செம்மறி. இவருடைய விருந்திலே அழைப்பு பெறுவோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமாவேன்.
அறிவித்தல்கள். இந்த வாரம் திருப்பலிகள் வழமை போல் நடைபெறும். மாதா கோயிலே திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும், இங்கே யாகப்பர் ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருப்பலிகள் நடைபெறும். இன்று மாலை 5:30 மணிக்கு வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழா தொடர்பான கூட்டம் ஆலயத்திலே நடைபெறும். அந்த ஆலயத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மறைக்கேள்வி வகுப்புகள் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பாடசாலை செல்லுகிற எல்லா பிள்ளைகளின் பெற்றோருக்குமான கூட்டம் மாதா கோயிலே நடைபெறும். தென்னை அபிவிருத்தி சங்கத்தினரின் அறிவித்தல். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு சில்லாலை வடமத்தி கிராம முன்னேற்ற சங்க கட்டடத்தில் தென்னை அபிவிருத்தி சங்க கூட்டம் நடைபெறும். இதிலே வீடுகளிலே தென்னை மரம் வளர்ப்போரும் காணிகளில் தென்னம்பிள்ளை பயிரிட விரும்புவோரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். நன்றி. ஆண்டவருக்கு நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, உம்முடைய இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாய் இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமீன்.